Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பன்னீர் டிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான மசாலாக்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு என்னென்ன மசாலா இதில் போட்டு ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் ஒரு அரை கப் போட்டுக்கோங்க. இந்த பன்னீருக்கு ஏற்ற சால்ட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கஸ்தூரி மேத்தி அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது லெமன் ஜூஸ் ஒரு லெமன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பெல்லாம் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு க்ரில் பேனில் வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது குடமிளகா போட்டுக்கலாம். நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகா. வெங்காயமும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பன்னீர் உங்களுக்கு இவ்வளோ இருக்கணும், ஆனால் கனம் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் ஓகே, அதனால் நான் இந்த சைஸ் சேர்த்துக்கிறேன். நான் பன்னீர் ஒரு 200 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பன்னீர் உடையக்கூடாது, உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது மாதிரி ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க. இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது இந்த மாதிரி ஸ்டிக்கெல்லாம். இந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கி ஃபஸ்ட்டு குடமிளகா ஆனியன், குச்சி ஷார்ப்பாக இருக்கும். ஆனியன் வேறு பன்னீர் போட்டுக்கிறேன். நல்லா பன்னீர். இப்போ மறுபடியும் அதே மாதிரி குடமிளகா, ஆனியன், பன்னீர், ஆனியன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான்
இப்போ எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போது ஃப்ரை பேன் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி வச்சு காயட்டும். கொஞ்சம் காஞ்ச உடனே நான் இன்றைக்கி பட்டர் போட்டு செய்ய போகிறேன். அதனால் தெரியுதுங்களா, பன்னீர் டிக்கா. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ பட்டர் போட்டுக்கிறேன். டிக்காவை அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அது மாதிரி திருப்பி திருப்பி போடணும். நம்ம க்ரில்ல வச்சுக்கலாம். க்ரில்ல வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இங்கே பாருங்கள், பன்னீர் டிக்கா. இப்போ இதை டேஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பன்னீர் டிக்கா. தெரியுதுங்களா, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நான். உண்மையிலே சூப்பராக இருக்குது. தாபா ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? தாபா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே நான் எப்படி சாப்பிட்டனோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா ஃபீல் ஆகுது. பேக்ரவுண்டில் நல்லா மழை, காற்று, கிளைமேட் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி பன்னீர் டிக்காலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட நீங்கள் மின்ட்டு சட்னி வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.